ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லாம் கடந்த காலத்துல செஞ்ச தப்பு, அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. உதாரணம், மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, உதய் திட்டம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்ற அளவுக்கு தான் அவர்கள் நிர்வாகம் இருக்கு. 1 டிரில்லியன் இலக்கை நோக்கி திமுக ஆட்சி பயணப்படுதுன்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல, அது வாய்ப்பு இருந்தது. காரணம், இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியை, உள்நாட்டு உற்பத்தியை 4.5 டிரில்லியன் 5 திரி கொண்ட குத்து விளக்க திரு விஜய் அவர்களை போய் ஏற்ற சொல்றாங்க முதலமைச்சர். நியாயமா என்ன செய்யணும், ஒரு விளக்கத்தை ஏற்றிட்டு வரணும். இவர் 5 திரிவை ஏற்றிட்டு வர்றார். பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்க. அப்ரண்டிஸ்னா எப்படிப்பட்ட அப்ரண்டிஸ்னா, அடிப்படை புரோட்டோகால் கூட தெரியாதவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, என்னன்னா எதனாலும் திமுக மேல பழிய போட்டுடலாம். ஒண்ணு சரியில்லையா, கடந்த திமுக அப்படிதான் பண்ணாங்க. மின்சார பிரச்சனையா, கடந்த திமுக அப்படிதான் பண்ணாங்க. இவர் சொல்லிட்டு போகலாம், எந்த கொம்பனாலும் அதிமுக அசைக்க முடியாது, என்னுடைய பையன் அதிமுகவுக்கு ஒன்றும் பதவிக்கு வர போறது இல்லைன்னு. ஆனால் பேச்சு அப்படி அல்ல. ஒரு விஷயத்தில் எடப்பாடி தெளிவா வந்துட்டார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். ஆளுநர் உரையுடன் இன்னைக்கு சட்டமன்றம் தொடங்குச்சு, சட்டப்பேரவை தொடங்குச்சு. இதில் முன்பு R.N. ரவி இருந்தப்ப வந்தே மாதரம் இசைக்கப்படலன்னு சொல்லி வெளியே நடப்பெல்லாம் செஞ்சார். அப்புறம் அது உரையை வாசிக்கவே இல்லை. அப்போ இருந்த சபாநாயகர் அப்பாவு தான் தமிழ் அந்த உரையை வாசித்தார். இப்போவும் அது மாதிரி நடக்கும்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் வந்தே மாதரம் இசைக்கப்படல. தமிழ் தாய் வாழ்த்து ஒன்றே தேசிய கீதம், அப்புறம் முடியறப்பையும் ஒரு தேசிய கீதம். இது இன்னும் முரண் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க, தாவேக்காரங்களே சொல்கிறாங்க. அப்புறம் ஆளுநர் உரை அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போது நடக்கின்ற ஆட்சி பாஜகவை எதிர்க்கின்ற ஆட்சி அல்ல. எந்த காலகட்டத்திலையும் பாஜகவை எதிர்க்கலை, ஆளுநரை எதிர்த்து பேசலை. பாஜகவோடு ஒரு விதமான நல்லுறவை பேண வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சி தான். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள், ஒரு திராவிட பாரம்பரியம் எங்களுக்கு இருக்குது, நாங்களும் சமூக நீதி பேசுகின்ற ஆட்சி, அதனால தான் நாங்கள் பெரியார் அவர்களையும் காமராஜரையும் இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு குறியீடாக வச்சுருக்கோம், பேரறிஞர் அண்ணாவையும் குறியீடாக வச்சுருக்கோம். அப்போ இந்த ஆட்சி என்பது பாஜகவுக்கு எதிர்மனையில் இருக்கின்ற ஆட்சி தான். அதே நேரத்தில் பாஜகவை நாங்கள் சும்மா எதுக்க மாட்டோம், பாஜகவை முரண்பட்டு பேச மாட்டோம், எங்கள் காரியத்தை நாங்கள் போய் கெஞ்சி கூத்தாடியாவது சாதிக்க நினைக்கிறோம். இப்போ கடந்த முறை டெல்லிக்கு போனார்ல விஜய், ஆமாம், போய் பார்த்து விட்டு என்ன சொல்லிட்டு வந்தார், இருமொழி கொள்கை விஷயத்தில் கூட ரிக்வஸ்ட் தான் பண்ணார். அதை விட முக்கியமாக எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த நீட்லாம் வேணாம் சார், எங்கள் மதிப்பெண் அடிப்படையிலே கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நாங்கள் பாஜகவை கோபமாலாம் எதுக்க மாட்டோம், ஆக்ரோஷமாக எதுக்க மாட்டோம், ஏதோ முன்ன பின்ன பார்த்து செய்யுங்க, நாங்கள் புதுசு அப்படிங்கிற மாதிரி தொண்ணியில் தான் இருப்போம். இப்போ நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்கல்ல, சட்டமன்றத்தில் ஆளுநர் வருவார். கடந்த முறை R.N. ரவியோடு இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், தேசிய கீதத்துக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்துலாம் பாடினாங்க, வந்தே மாதரம் பாடலை. ஆனால் வந்தே மாதரத்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடிட்டு இறுதியில் தேசிய கீதம் பாடினாங்க, வந்தே மாதரம் மட்டும் தான் பாடப்படலை. ஸோ அந்த வகையிலாவது நமக்கு விட்டுட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ், 2 தடவை தேசிய கீதம் பாடியாச்சு அப்படின்னாங்க. சரி, ஓகே. நீங்கள் இந்த ஆளுநர் உரையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றிய அரசு 100 முறை ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை யார் இது வரைக்கும் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினது? இந்தியாவுக்கு திமுக தான். திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த யூனியன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது ஒன்றிய அரசு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இது பேரறிஞர் அண்ணாவுடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு பேசினது எல்லாமே திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்வது மூலமாக நாங்கள் பாஜகவை ஏற்றுக்கலை. ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க நேற்று நிதியமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்துக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க.
அதில் இருக்கின்ற சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளை அறிக்கை என்றால் என்னன்னு அரசுக்கு தெரியல. சில இருக்கின்ற நிதி சம்பாஷணையுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் கூட சில புரியல. உதாரணமாக, கடந்த முறையை விட இந்த முறை இவருடைய ஆட்சியில், அதாவது கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த பற்றாக்குறை குறைந்திருக்கிறது, வருவாய் பற்றாக்குறை குறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னா, வருவாய் பற்றாக்குறை மோசமடைந்திருக்கிறது. குறைந்திருக்கிறது என்பது ஒரு வார்த்தை, மோசமடை என்பது வேற வார்த்தை. அதாவது வருவாய் பற்றாக்குறை இடைவெளி குறைந்து மோசமடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நிதியமைச்சர் பேசுகிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, வருவாய் பற்றாக்குறை குறைந்தால் நல்லதா மோசமா? இப்போ உதாரணமாக, உங்களுடைய ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபா, உங்களுடைய ஒட்டுமொத்த வருட செலவு 11 லட்சம் ரூபா. அப்படி என்றால் உங்களுடைய பற்றாக்குறை எவ்வளவு? 1 லட்சமா? உங்கள் ஆண்டு வருமானம் 10 லட்சம், ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு 11 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க. உங்களுடைய அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ துண்டு விழுகுது? அதுதான் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை குறையுதுன்னு வைங்க, அந்த 1 லட்சம் என்பது 50,000 குறையுதுன்னு வைங்க. அப்போ என்ன நடந்திருக்கும்? வருவாய் கூடி இருக்கலாம் அல்லது செலவு குறைந்திருக்கலாம். ஒன்றும் உங்கள் வருவாயை கூட்டியிருப்பீங்க, 10 லட்சங்கிற வருவாயை 10.5 லட்சமாக ஆக்கியிருப்பீங்க, அல்லது செலவை குறைச்சிருப்பீங்க. இரண்டுமே நல்ல விஷயந்தான். அப்போ இந்த வருவாய் பற்றாக்குறை குறைந்தது கூட மோசமடைந்ததுங்கிற வார்த்தையை நிதியமைச்சர் பயன்படுத்துகிறார். இதன் மூலமாக என்ன புரியுதுன்னா, அவர்களுக்கு பட்ஜெட்டை பற்றி தெரியல, வெள்ளை அறிக்கை பற்றி தெரியல. இரண்டாவது முக்கியமானது, 10லிருந்து 13 லட்சம் கோடி கடன் சொன்னாங்க. அதாவது கடந்த திமுக ஆட்சியில் 5 லட்சமாக இருந்த கடன் 10 லட்சமாக மாறிவிட்டது. பிற கடன்களை சேர்த்தா 13 லட்சம் கடன். கேட்குறேன், 2 விஷயம் சார். முதலில், கடன் வாங்குவதற்கென்று சில வரைமுறை இருக்கிறது இந்தியாவில். முக்கியமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கியுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்க முடியாது. எதை வச்சுனா, உங்கள் வருமானத்தை வச்சு தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். நீங்கள் நினச்சபடியெல்லாம் கடன் வாங்க முடியாது. உதாரணமாக, 2021 திமுக ஆட்சி அமைத்த பொழுது தமிழ்நாட்டுடைய வருவாய் எவ்வளோ இருந்தது? தோராயமாக ஒரு 20 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய வருவாய் 20 லட்சம் கோடி கூட சொல்ல முடியாது, 16 லட்சம் கோடி. இன்னைக்கு திமுக ஆட்சியிலிருந்து இறுதி ஆண்டில் 2025 தமிழ்நாட்டுடைய வருமானம் எவ்வளவு? அதாவது உள்நாட்டு உற்பத்தி வருமானம் 35 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. 2 மடங்காக தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு இயல்பாகவே என்ன ஆகும்? கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும். ரைட்டா? இது நிதி பங்கீட்டு விஷயங்களில் அல்லது பட்ஜெட்டில் இது ஒரு தவறான விஷயம் இல்லை. இது சாதாரணமாக நடக்கிறது தான். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே, 2014 பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது இந்தியாவுடைய கடன் என்பது எவ்வளவு? 28 லட்சமோ 30 லட்சம் கோடி தான். ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய கடன் எவ்வளோ தெரியுமா? 184 லட்சம் கோடி. நான் இது சரி தவறுங்கிறத சொல்ல வரல. ஆனால் நம்முடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது என்பதை பார்ப்பது தான் முக்கியமானது. வருவாய் உயர்ந்திருக்கிறது. அப்போ அதை பற்றி பேசாமல் நீங்கள் உங்களுடைய தவறான அந்த புரிதலின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடன் உயர்ந்து விட்டதுங்கிறது சொல்கிறீங்க. அப்போ கடன் கூட நீங்கள் நினச்சபடிலாம் வாங்க முடியாது என்பதை அந்த மீட்டிங்கில் யார் சொல்கிறது? நிதித்துறை செயலாளர் சொல்கிறார். நிதித்துறை செயலாளர் சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்? அதாவது அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காங்க கடந்த காலத்தில், அதில் மீறி வாங்கலை. அப்போ அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு. இன்னும் அடித்து சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கார் லோன் வாங்கணுன்னா உங்களுக்கு வருமானம் பெருகி இருக்கணும், வீட்டு லோன் வாங்கணுன்னா அதற்கான வருமானம் பெருகி இருக்கணும். எல்லாருக்கும் கார் லோனோ வீட்டு லோனோ கொடுத்துட மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. அதன் அடிப்படையில் மாநில அரசுகள், இந்தியாவில் எல்லா மாநில அரசுகளுமே கடன் வாங்கும். ஒட்டுமொத்த இந்தியாவே கடன் வாங்கியிருக்கு. இதை வைத்து மட்டும் ஒரு பட்ஜெட்டை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட முடியாது. ஆனால் நேற்று கடந்த நிதியமைச்சர், திமுக ஆட்சியில் இருந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னது முக்கியமானது. எதற்கு நீங்கள் இதை சொல்கிறீங்க? கடன் கூடியிருக்குன்னா எங்களுடைய வாக்குறுதிகளை நாங்கள் இனி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறீங்க. தாவேக்கா அரசுடைய வாக்குறுதி உண்மைதானே?
இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு 6 லட்சம் கோடி வேணும். இந்த 6 லட்சம் கோடி எங்கேருந்து எடுப்பீங்க? அப்போ இந்த வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தெரியாமல் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சட்டமன்ற நடைமுறை, இந்த நிதியமைச்சர் பேசிய பேச்சு, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது தான் இந்த ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் கூட பார்ப்பீங்க, இப்போ சட்டமன்ற இன்றைக்கி கூடியிருக்கு. கடந்த 2 நாட்களாக எம்எல்ஏக்கும் மினிஸ்டர்களுக்கெல்லாம் ஒரு புத்தாக்க பயிற்சி நடந்தது. முதல்ல சட்டமன்றம்னா என்ன, எப்படி ஒரு நடைமுறை இருக்கும், என்ன பேசணும், ஒரு அமைச்சருக்கு என்னெல்லாம் தெரியணும், முதலமைச்சர் உட்பட. அப்போ யாருக்குமே தெரியலைங்க, எல்லாமே அப்ரண்டிஸ் தான். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ இவர்களுக்கு முதல்ல இந்த நிர்வாகத்திறன் இருக்கா, அது எப்படி செயல்படுத்துறது, இப்போ இதெல்லாம் இவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அப்போ அதை தெரியலேன்னு ஒத்துக்குங்க. இப்போ வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கணும், எங்களுக்கு நிர்வாகம் தெரியலை, எங்களுக்கு கடந்த ஆட்சி போல் இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள் கிடையாது, முதலமைச்சர் உட்பட அனைவருமே புதுசு தான், அதனால் நாங்கள் எங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு 2 வருஷ காலம் ஆகும், நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒன்றுனா தான் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, எல்லாம் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பு, அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. உதாரணம், இந்த மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன் மின் திட்டம் எக்குத்தப்பாக ஏறுதுன்னா, கடந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா மின்கட்டண உயர்வு ஏற்படுதுன்னு. அப்போ உதய திட்டம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்கிற அளவுக்கு தான் அவர்கள் நிர்வாகம் இருக்குது. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த உதய மின் திட்டம் எப்போ வந்தது, நானே சொல்கிறேன், 2017 ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுக்கு ஜெயலலிதா அவர்களே ஒத்துக்கல. முதல்ல அவர்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க உடம்பு முடியாமல். அப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னா தங்கமணி அவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு காலத்துக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மீண்டும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை நெருக்கடி கொடுத்த போது இதற்கு கையெழுத்திட்டவர்கள் எடப்பாடியும் தங்கமணி தான். அதனால தான் இன்றைக்கி மின்சாரம் பிரச்சனைகள் ஏற்படுது, மின்சார கட்டண உயர்வு ஏற்படுதுங்கிறத மறைத்து விட்டு அதையும் திமுக பக்கம் தள்ளுறாங்க. அதான் பழனிசாமி என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் எவ்வளவு கடன் இருந்தது என்பது குறித்து தாவேக்காவுக்கு முன்பே தெரியும். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே திமுக அரசில் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரியும். தெரிஞ்சு கொண்டு தான் வாக்குறுதிகளை நீங்கள் அள்ளி வீசுனீங்க, அதை செய்வோம் இதை செய்வோம் அள்ளி வீசுனீங்க. ஆனால் இப்போ எப்படி வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அப்போ வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு நாடகம் மாறுறீங்க அப்படிங்கிறார் எடப்பாடி. சொல்ல 100 அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா, இவர்கள் ஆட்சிக்கு வருவேன் என்றெல்லாம் அவங்க நினைக்கலைங்க. வாக்குறுதிகளை அள்ளி வீசும்போது நம்ம ஆட்சிக்கு உடனே வந்துடுவோம், உடனே நம்ம சிஎம்மாக உட்காந்துருவோம்லாம் விஜய் நினச்சிருப்பாரான்னு தெரியல. ஒன்று. இரண்டாவது, இவங்க இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடிகின்ற வாக்குறுதிகள்லாம் அவங்க கொடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக இப்போ எப்படிங்க 6 சிலிண்டரு அது வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். 2500 ரூபா, அந்த 1000 ரூபா கொடுப்பதற்கே எவ்வளோ சிரமப்பட்டு கொடுத்தாங்கன்னு தெரியும். குறைந்தபட்சம் 1500 ரூபாயை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் விட இன்னொரு காமெடி பண்ணுறாங்க தெரியுமா, 2035 நாங்கள் 1.5 ட்ரில்லியன் இலக்கு, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 ட்ரில்லியன் இலக்கை நோக்கி திமுக ஆட்சி பயணப்படுதுன்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல. 1 ட்ரில்லியன் இலக்கு, அது வாய்ப்பு இருந்தது. 1 ட்ரில்லியன் இலக்கு என்பது அச்சீவபிள். காரணம், இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியை, உள்நாட்டு உற்பத்தியை 4.5 ட்ரில்லியன், அதில் 1 ட்ரில்லியன் நாங்கள் தமிழ்நாடு இருக்கணும், ஏன்னா 20% இருக்கணும். ஏன்னா நம்ம 11.5க்கு வந்துட்டோம். அப்போ 20%ங்கிறது ஒரு அதுவும் ஒரு நீண்ட நெடிய பயணம். அடுத்த 5 வருடங்களில் நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிற இது ஒரு இலக்கு. இன்றைக்கி இப்போ என்ன சொல்லிட்டு வரீங்க, 1.5 ட்ரில்லியன், சொன்னதை விட கூட தான். 1000 ரூபா ஒரு ரூபாய்த்தோன்னா 2500 ஏற்றி சொல்லி பார்ப்போம். எதை நடைமுறைப்படுத்தணும் முடியுமா, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு புரோட்டோக்காலை கூட ஃபாலோ பண்ண தெரியல. நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றிய நிகழ்ச்சி நடந்தது பார்த்தீங்களா, 5 திரி கொண்ட குத்து விளக்கை திரு விஜய் அவர்களை போய் ஏற்ற சொல்கிறாங்க முதலமைச்சர். நியாயமாக என்ன செய்யணும், ஒரு விளக்கத்தை ஏற்றிட்டு வரணும். இவர் 5 திரியும் ஏற்றிட்டு வர்றார். பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்க. சபாநாயகர் நிற்கிறாரு, அவையின் முன்னவர் நிற்கிறாரு, 5 பேர் நிற்கிறாங்க.
ஸோ இவங்களுக்கு அடிப்படையில் புரோட்டோகால் தெரியல. புரிஞ்சுக்குங்க, அப்ரண்டிஸ்னா எப்படிப்பட்ட அப்ரண்டிஸ்னா அடிப்படை புரோட்டோகால் கூட தெரியாதவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அப்போ இவர்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க? இப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுத்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நாள் விஜய் சொன்னாரா, ஐயோ கஜானா காலியாகிடுச்சு, கொஞ்சம் பார்த்து தான் செய்ய முடியும்னு? என்ன அர்த்தம்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 6 லட்சம் கோடி வேணும் குறைந்தது. அது எங்கே இருக்குது? அப்போ அந்த பயத்தில் அவர் சொன்னார். இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்தது காரணமே இவ்வளவு கடன் இருக்குது, ஸோ உடனடியாக எங்களால் நிறைவேற்ற முடியாது. தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, நாங்கள் வாங்கினதுக்கு விட நீங்கள் கம்மியாக வாங்கி. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா அப்படி சொல்லலை, 6 லட்சம் கோடி தனியாக வேணும், 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இப்படி கொண்டுட்டு போனாவே கடன் 5 லட்சம் என்பது 10 லட்சம் என்பது 20 லட்சத்தை தாண்டி தான் போகுது அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் தெரியுமா, இவர்கள் கடன் வாங்க கூட முடியாது. கடன் வாங்குவதற்கு நீங்கள் உற்பத்தியை பெருக்கணும். இப்போ நீங்கள் 2021 தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி ஒரு 16 லட்சம் கோடி, இன்றைக்கி 30 லட்சம் கோடி. அதனால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த 35 லட்சம் கோடி எப்பொழுது 70 லட்சமாக போனால் தான் நீங்கள் செய்கிறதா செய்ய முடியும். அப்போ அந்த உற்பத்தியை பெருக்குவதற்கு என்ன பண்ண போகிறீங்க? அது ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு நிதியை பற்றி தெரியல, நிதி மேலாண்மை பற்றி தெரியல. நீங்கள் நிதியமைச்சர் பேசுகிறத பார்த்தீங்கல்ல ஏங்க, நிதியமைச்சருக்கு நிதி மேலாண்மை பற்றி ஒரு விஷயமும் தெரியலங்கிறது அவருடைய பேச்சில் தெளிவாக புரியுது. நிதி செயலாளர் சித்திக் அவர்கள் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒருத்தர், அதாவது நிதி விஷயங்களில் இன்றைக்கி நிதி அமைச்சராக இருக்கார். எப்படி நீங்கள் நிதி மேலாண்மை பண்ண போகிறீங்க? எப்படி இந்த இடைவெளி முதல்ல குறைந்தபட்சம் இந்த வருவாய் குறைபாடு இருக்குது பார்த்தீங்களா, இழப்பு, அதை நீங்கள் இன்னும் குறைச்சாலும் பெரிய விஷயந்தான். அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வருவாய் இழப்பு அதிக குறைந்தால் அது மோசம்னு நினைக்கிறீங்க. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு அந்த நிதி மேலாண்மையை பற்றி அறிவு இருக்கிறது. அப்போ இதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? முதலமைச்சர்லேருந்து குறைந்தபட்ச எல்லா அமைச்சர்களுக்குமே நிதி மேலாண்மை பற்றி தெரியல. இன்றைக்கி அதிகாரிகளை நம்பி தான் அவங்க ஆட்சி இருக்கிறது. 6 மாதத்தில் கற்றுக்குவாங்களா, இல்லை அதற்கு இன்னும் 5 வருடம் ஆகுமான்னு தெரியல. இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, என்னென்னா எதனாலும் திமுக மேலே பழிய போட்டுடலாம். ஒன்று சரியில்லையா, கடந்த திமுக அப்படி தான் பண்ணாங்க. மின்சார பிரச்சனையா, கடந்த திமுகவில் அப்படி தான் பண்ணாங்க. போக்குவரத்து நஷ்டத்தில் போகுதா, திமுக ஆட்சியோட நீச்சி தான் நடக்குது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் விவரமாக சொல்கிறீங்கன்னா, கடந்த திமுகவில் என்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ அதை நீக்க மாட்டோம், அதை அப்படியே கொண்டு போவோம். அதை அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் 25,000 ரூபா கொடுத்து ஆகணும். முதியோர் பென்ஷனை நீங்கள் குறைக்க முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க 60 விழுக்காடு சம்பளமாக போகுதுன்றீங்க, ஊழியர் சம்பளமே அவ்வளோ கொடுக்குறேன்றீங்க, 22% வட்டியாக கட்டுறேன்றீங்க. எப்படி நீங்கள் உங்கள் வருவாயை பெருக்க போகிறீங்க? இப்போ உங்களுக்கு வருவாயை பெருக்கினால்தான் நீங்கள் சரி பண்ண முடியும். இன்னொன்று, மேலும் நீங்கள் கடன் வாங்காமல் இதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் இதே கடனோட போவீங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு வருடம் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது அடுத்த பட்ஜெட் கொடுத்துட்றல உங்கள் கடனை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். இப்போ ஒரு பட்ஜெட் போடுவீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் உங்கள் கடனை பற்றியும் உங்களுடைய வருவாயை பற்றியும் எல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசும் பொழுது, அப்பொழுது கடன் தொகை கூடினால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்த சிக்கல் இருக்கிறது, பல்வேறு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய அமைச்சர்களுக்கே அந்த மேலாண்மையை பற்றி எதுவும் தெரியல. அரசை செம்மையாக எப்படி கொண்டுட்டு போகிறதுங்கிற அந்த விஷயமே இன்னும் புரியல. உங்களுக்கு எளிதாக இருக்கின்ற ஒரே விஷயம் திமுக மேலே பழிய போடலாம், அல்லது ஒரு ரீல்ஸ் மூலமாக நல்லாட்சி நடப்பதாக காமிச்சிக்கலாம். அது உங்களுக்கு இப்போ கைவந்த கலையாக இருக்குது. எப்படின்னா ஒரு ரீல்ஸை போட்டு நல்லாட்சி நடக்குது. ஒரு இடத்துல இப்போ நீங்கள் நேற்று சொன்னாங்க, அந்த பள்ளிக்கூடங்கள் கூட்டமைப்புலேருந்து பேசுனாங்க, 1000 பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, லஞ்சமே வாங்கலை. நான் என்ன கேட்குறேன், அதே பள்ளிக்கூடத்துக்கு லட்சக்கணக்கில் இது வாங்குறீங்க டொனேஷன். நாங்கள் அதனால் பள்ளிக்கூடங்களுக்கு டொனேஷன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். இதே கூட்டமைப்பை நாங்கள் எந்த லஞ்சமும் கொடுக்காமல் எங்களுக்கு 1000 பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள், ஆகவே எங்களுடைய அந்த பள்ளிக்கூட கட்டணங்கள் பாதியாக குறைக்கப்படுகிறதுன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க, பள்ளிக்கூட கட்டணங்கள் உயர்வதற்கு காரணம் செலவு இருக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ தான் குறைஞ்சிருச்சு. அப்போ இது எல்லாமே பொய்ங்க.
பொய்யாக சொல்லப்படுகின்ற செய்திகள் வெளியே பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு நீங்கள் ஆட்சியை நல்லாட்சி கொண்டு வரீங்க. இன்றைக்கி வந்து அங்கங்கே பாலியல் குற்றங்கள் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் அதை பற்றி மறைப்பதற்காக என்ன சொல்கிறீங்க? நேற்று வந்து வேறு விஷயத்தை பேசுகிறீங்க. சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக வெள்ளை அறிக்கைன்னு கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் இது ஒயிட் பேப்பர், அவ்வளோதான். நிதியமைச்சருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அது வெள்ளை அறிக்கை, அதை கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அதில் எவ்வளோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய இப்போ இந்த திட்டங்களுக்கு எவ்வளோ நிதின்னு கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், கேட்டாங்களா? இப்போ நீங்கள் அறிவித்த திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படுன்னு அதுக்கு பதில் சொன்னாரா? தெரியாது. அவர்களுக்கு எவ்வளோ நிதி தேவைன்னு தெரியாது. அப்போ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை, ஆட்சியாளர்களுக்கு நிதி மேலாண்மை தெரியவில்லை. ஆட்சியாளர்கள் இன்றைக்கி வந்து புத்தாக்க பயிற்சி எடுத்து தான், ஏன்னா இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் 2 பேர் அப்ரண்டிஸ்னால் பரவாயில்லை, எல்லாருமே அப்ரண்டிஸ் தான். அப்போ ஒட்டுமொத்த இருக்கின்ற அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து அப்ரண்டிஸ்களாகவும் ப்ரொபேஷன் பீரியடில் இருக்காங்க, பயிற்சி பீரியடில் இருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட இனி ஒரு ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, எனது மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார், அதிமுக தலைமை சரியாக இருந்ததால் தான் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார், அதிமுகவை எந்த கொம்பனாலையும் அசைத்து கூட பார்க்க முடியாது, வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும், நாங்களும் மாறி மாறி தான் பெற்று வந்துட்டுருக்குறோம், என்னை விமர்சித்தவர்கள் தோற்றார்கள், நான் அவர்களை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன், அதிமுகவை எந்த கொம்பனாலும் ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இதுவரையும் ஏற்கனவே 4 எம்எல்ஏ போயிருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் சொல்லிட்டாரு. இப்போ திமுகவுக்கு போவாரா, தாவேக்கா போவாரா அப்படின்னு எல்லோருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன முடிவு எடுப்பார்னு அப்புறம் தான் தெரியும். இல்லை, தாவேக்காவுக்கு தான் போவார். என்னென்னா, புதுக்கோட்டையில் அவருடைய கட்சிக்காரங்க நேற்று தீர்மானம் ஏற்றிருக்காங்க. அவர்கள் எல்லோருமே வந்து விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள். நம்ம வந்து தாவேக்காவுக்கு போவது தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஏற்றி அது எல்லோரும் ஒரு ஏகமானதாக முடிவெடுத்திருக்காங்க. இப்போ அது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, உதயகுமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சம்பாரிச்சதெல்லாம் கொடுத்துட்டு போ, அதுதாங்க முக்கியமானது. நீ அதிமுகவில் சம்பாரிச்சில அதை கொடுத்துட்டு போயிடு கட்சிக்கு. இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான படுத்துக்கிட்டு எச்சி துப்புற மாதிரி கதை. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் இது மாதிரி கேட்டாரா இல்லை எல்லாத்தையும் கேட்டிருக்காரா? அதான் கேட்குறேன். என்னென்னா, அப்போ வந்து அதிமுகவில் இவ்வளோ பேர் நம்ம சம்பாரிச்சிருக்கோம், இத்தனை கல்குவாரி வச்சுருக்கோம். உண்மையிலே அவருக்கு அத்தனை கல்குவாரி இருக்குது விஜயபாஸ்கருக்கு. உங்களுக்கு அவர் தொகுதியில் அத்தனை கல்குவாரிகள், கல்லூரிகள், அத்தனை நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் தான் ஒரு விஜயபாஸ்கர். அவர் மேலே ஏற்கனவே குட்கா ஊழல் வழக்கு வேறு. இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ, நீ எவ்வளோ சம்பாரிச்ச அப்படின்னு ஒருமையில் பேசுகிறார். ஏன்னா நீனும் சம்பாரிச்ச நானும் சம்பாரிச்சேங்கிற மாதிரி தான் அர்த்தம். நம்மெல்லாம் சம்பாரித்தோம்ல, நீ அதிமுகவை துரோகம் பண்ணலாமா? இது என்னென்னா, ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, வடிவேலும் அந்த நண்பர்களும் போய் ஒரு கடையில் வந்து தராசை கழட்டிட்டு வந்துடுவாங்க, களவான்ட்டு வந்துடுவாங்க. அதை வந்து விலைக்கு விற்றதுக்கப்புறம் அந்த ஓனர் சொல்லுவான்ல, இத்தனாயிரம் ரூபாய் தராசை வந்து நீ இப்படி தொலைச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ வடிவேல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, திருடுனதை பேச மாட்டாப்புல, ஐயோ என்ன நம்ம விலைக்கு வாங்கினவன் நம்மளை ஏமாற்றிட்டானே, ஒரு 10,000 ரூபா மதிப்புடைய தராசை வந்து 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு கோவப்படுவாப்புல. அந்த மாதிரி இருக்குது உதயகுமார் அவர் சொல்வது. நம்ம கட்சியில் இருக்கும்போது இவ்வளோ சம்பாரித்து எல்லாம் பண்ணி கடைசியில் நீ வந்து அதை கட்சிக்கு கொடுத்துட்டு போயிருக்கணுமே அப்படின்னு. அப்போ மக்கள் காரி துப்ப மாட்டாங்களாங்க? நான் கேட்குறேன். இதை பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்க. கட்சியில் இருக்கும்போது உனக்கு 10 வருஷம் அமைச்சராக இருந்த, உனக்கு போதாதா? இன்னும் அமைச்சராக இருக்கணுமா? 10 வருஷம் அமைச்சராக இருந்து சம்பாரிச்சது பத்தாதா? இது என்ன மாதிரியான விமர்சனம்? தனக்குத்தானே வந்து இப்படி சொல்லிக்கிறத கூட நினைக்க மாட்டாரா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ விஜய் அவர்கள் சொன்னாங்க அதிமுக ஊழல் கட்சின்னு. ஆனால் அங்கேருந்து வர்ற அதிமுக எம்எல்ஏகள் பதவி விட்டவொடனே சேர்த்துக்கிறார். அப்போ வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால சேர்ந்துட்டு அவர்கள் எல்லாம் சுத்தபத்தம் ஆகிடுறாங்களா? அவர்களெல்லாம் ஊழல் செய்கிற இப்போ இசகி சுப்பாவை பற்றி அத்தனை இருந்தது. இப்போ எப்படி இருந்தாலும் விஜயபாஸ்கர் இங்கே வந்து சேர போகிறார், மாற்றம் இல்லை. அப்போ விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இருக்கிறது, பல்வேறு வழக்குகள் இருக்கிறது, இன்னும் முடிவடையலை. அப்போ நீங்கள் அவரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சொன்னதெல்லாம் தேர்தல் சமயத்தில் அதிமுக ஊழல் கட்சி சொன்னதெல்லாம்
அப்போ நீங்கள் உடனே புனித சக்தியாக மாறிடுவீங்களா, அல்லது உங்களோட சேர்ந்தவங்களாம் ஒரு புனித சக்தியாக மாற்றிடுவீங்களா? அப்படிங்கிற பேச்சு இருக்குது பாருங்கள், கேள்வி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இதுலேருந்து இப்போ நீங்கள் இவர் சொல்லிட்டு போகலாம், எந்த கொம்பனாலும் அதிமுக வசைக்க முடியாது, என்னுடைய பையன் வந்து அதிமுகவுக்கு ஒன்றும் பதவிக்கு வரப்போகிறது இல்லைன்னு. ஆனால் பேச்சு அப்படி அல்ல. ஒரு விஷயத்தில் எடப்பாடி தெளிவாக வந்துட்டார், நம்ம திமுகவுடைய பாணியை இது பண்ணுறது தான் சரி. இப்போ இவங்கள தங்கமணியவோ வேலுமணியவோ நம்பி நம்ம மோசம் போயிட்டோம், விஜயபாஸ்கர் நம்பி மோசம் போயிட்டோம், சிவி சண்முகத்தை எவ்வளவோ நம்பினோம், இனி நம்ம வந்து நம்ம பையனை கொண்டு வந்தால் மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும், கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டார். அதுதான் உண்மை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி அதிமுகவிலிருந்து வருகின்றவர்களை வரவேற்க தாவேக்கா எப்பொழுதே தயாராகிவிட்டது. இப்போ இன்னும் பாருங்களேன், இப்போ 4 எம்எல்ஏக்கள் பதவியை விட்டுட்டு உள்ளே வந்தது இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வழக்காக தொடர்ந்துருக்காங்க. ஆனாலும் நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் சோபா வாங்கினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அர்த்தம் கேட்குறாங்கல்ல. இதே மதுராந்தகம் முன்னாள் எம்எல்ஏ கேட்குறாங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு ரைடு கொடுங்க, வந்து பார்க்க சொல்லுங்கள், நாங்கள் பணம் வாங்கியிருந்தா எங்கள் வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப கேலி கூத்து. கிட்டத்தட்ட தாவேக்கா பண்ணுறது ஒரு பக்கம் கேலி கூத்து என்றால், அதிமுகவும் இன்றைக்கி உடைஞ்சு அப்படியே போயிட்டுருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதான் அதனால் கூடிய விரைவில் அதிமுக கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து தாவேக்கா பக்கம் போயிடும் அப்படிங்கிறது தான். இன்னும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அது முழுமையாக தெரிஞ்சிடும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.